குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நேஷ்னல் ஸ்டேடியம்ன்ற மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கியிருக்கோங்க. இப்போ தான் எங்கே போகிறோன்னா இங்கேருந்து எம்பிகே சென்டருங்க. இதுதான் வந்து பேங்காக்கில் பெரிய எலக்ட்ரானிக் மார்க்கெட். பாருங்கள், எம்பிகே சென்டர் இதுதான் வந்திருக்கோம். நான் ஸ்டேஷன்லேருந்து மேலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். உள்ளே போகல, கீழே போய் தான் போகணும். அப்படியே போய் பார்க்கலாம். இந்த ஸ்டேஷன் பேரே நேஷ்னல் ஸ்டேடியம். அப்புறம் தான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்குது. 2 ஸ்டேடியம், இண்டோர் ஸ்டேடியம் இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஓப்பன் ஸ்டேடியம். லைட்ஸ்லாம் இருக்குது. நைட்டில் கூட நடக்கும் போல இருக்குது. ஆனால் இங்கே கிரிக்கெட்லாம் அவ்வளோ ஃபேமஸ் இல்லைங்க. தாய்லாண்டில் ஃபுட்பால் தான் இங்கே அதிகமாக இது பண்ணுறாங்க. ஃபுட்பால் தான் ரொம்ப விரும்புகிறாங்க மக்கள். அதை விட்டால் பாக்ஸிங் நல்லா நிறைய இடத்துல பாக்ஸிங் பண்ணுறாங்க, நடக்குது. சரி, அப்படியே போகலாங்க. எம்பிகே மால் உள்ள எம்பிகே சென்டர். இங்கே பார்த்தீங்களா, முன்னாடி லைட்டிங்ஸ்லாம் இருக்குது. ட்ராகன் மாதிரி இருக்குது. ஆமாங்க, ட்ராகன் தாங்க. சைனாவில் தான் எங்கே பார்த்தாலும் இங்கே இருக்கும் இந்த மாதிரி ட்ராகன் இருக்கும். இங்கேயுமே இப்படி செட் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது, பயங்கர கலர்ஃபுல். ஆனால் டே டைமில் வந்திருந்தால் அந்த லைட்ஸ்லாம் பார்த்துருக்க முடியாது. நைட்டில் வந்தனால தான் பரவாயில்ல. இந்த எம்பிகே சென்டர் முன்னாடியே அந்த இதெல்லாம் லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, எலக்ட்ரானிக் கூட்ஸில் இருக்க ஐசி போர்ட்லாம் இருக்குமா, அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு. பார்க்கலாம், அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். வெளியிலே செமையாக இருக்குங்க. வெளியே நல்லா இருக்குது இந்த இடம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டிராஃபிக் தான் அங்கே ஓவராக இருக்குது. நம்ம ஆனால் ரோட்டில் எதுவுமே டிரான்ஸ்போர்ட்டே பண்ணல. காரோ இதுலேயோ பஸ்லேயோ எதுலேயுமே பண்ணல. எல்லாமே பிடிஎஸ் லைனு, அதை விட்டால் மெட்ரோ ட்ரெயின். நான் பிடிஎஸ் கார்டு வாங்கிட்டேன், 1 டே பாஸ் கார்டு. நான் அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு நாளைக்கு. இந்த எம்பிகே சென்டர் முன்னாடியே புத்தர் கோயில் தான் இருக்கும். இங்கே வேறு என்ன இருக்க போகுது? புத்தர் கோயிலுங்க இந்த சென்டருக்கு முன்னாடியே. ஆனால் அழகாக வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்னதாக பண்ணாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது நல்லா பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இங்கே ஒன்று இது அதை விட அழகாக இருக்குது. இந்த காவிங்ஸ், வுட் காவிங்ஸு, இந்த மெட்டலில் பண்ண இது மாதிரி முன்னாடி ஒரு ஷிப் மாதிரி இருக்குது. அதை விட்டு அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா இருக்குங்க. பின்னாடியே போய் ஒரு ஹை ரைஸ் பில்டிங் மாதிரி இருக்குது. சயாம் பிவாட். சரிங்க, அப்படியே அந்த எம்பிகே சென்டர் உள்ளே போகலாம். எல்லாம் இந்த பலூன் டைப்பில் தான் லைட்டிங்ஸ் இங்கே எல்லாம் நிறைய இடத்துல. எலக்ட்ரானிக் மட்டும் இல்லை, எல்லா குட்ஸ் இருக்கும் போல இருக்கு. டான்கி ஏதோ சாப்பிட்ற கடை போல இருக்கு. டொமஸ்டிக் டாங்கியா சாப்பிட்றது தான் மெயின் போல இருக்கு. இங்கே டைனிங் டைரக்டரியே போட்டான். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன வெரைட்டிஸ் கிடைக்குன்றதை பற்றி. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அதிகமாக இருக்குது. நிறையா இருக்குது ஆப்ஷன்ஸ். 2nd ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், 4th ஃப்ளோர், எல்லா ஃப்ளோர்லேயும் 7th ஃப்ளோர் வரைக்கும் எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம் தான். எல்லாம் மொபைல் ஷாப்ஸ் போல இருக்கு. இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான். இதெல்லாம் வாட்ச் கடை இருக்குது பாருங்க. எவ்வளோ வாட்சஸ் இருக்கு. இது கே சில்வர், ஸ்டெர்லிங் சில்வரான். வெள்ளியில் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாம் வெயிட் பேஸ்டு கிடையாதுங்களாம், எல்லாமே பீஸ் பேஸ்டு தானா. நிறையா டிசைன்ஸ் இருக்கானா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்டெர்லிங் சில்வர்னு போட்டிருக்காங்க. ஸ்டெர்லிங் சில்வர்னால் இங்கே ஆனால் பியூரிட்டி பார்த்தீங்கன்னா 96%ன்றாங்க. செமையாக இருக்கு. ஆனால் ஃபினிஷிங் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குங்க ஃபினிஷிங்.
ஜெம் மார்க்கெட் வந்து இங்கே வந்து பெரிய மார்க்கெட்டுங்க தாய்லாண்டில், அதனால தான் அந்த அளவுக்கு இருக்குது ஃபினிஷிங். எல்லாம் வாட்ச் கடை தாங்க அதிகமாக இருக்குது. எம்பிகே மார்க்கெட் எலக்ட்ரானிக் மார்க்கெட்னு நான் நினச்சேன். இங்கே வந்தால் எல்லாமே இருக்கா. இன்ஸ்டன்ட் ஜுவல்லரி ரிப்பேரா. நான் ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க இது, ஏகப்பட்ட பெருசு. ஆனால் இந்த மாதிரி 8 ஃப்ளோரு, ஒரு ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இங்கே ஏகப்பட்ட லேட் ஆகும் போல இருக்கு. இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ். இங்கே பாருங்க, செமையாக இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் அப்படியே போகிறது. கீழே பார்த்தீங்களா ஏகப்பட்ட வெரைட்டிஸுங்க. எல்லாம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அந்த பக்கம் ஷூஸு. வரவங்கெல்லாம் அதான் சொல்கிறாங்க, எம்பிகே மார்க்கெட் போங்க, எம்பிகே மார்க்கெட் போங்க, சீப்பாக இருக்கும் ரேட்னு. இந்தியன்ஸ் நிறையா பேர் வராங்க இங்கே. பார்த்தீங்களா, லேடிஸ் ஐட்டம்ஸ் தான் நிறையா இருக்குது. லேடிஸுக்கெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும் இங்கே. ஒரு ஃப்ளோர்லேயே நம்ம இருக்கோம், இன்னும் 2வது ஃப்ளோர் கூட போகல, அதே இவ்வளோ பெருசு இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் லேடிஸ் ஐட்டம் தாங்க ஃபுல்லாக இருக்கு. ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல்லு. இது பார்த்தீங்களா, நம்ம ஊர் பேர் காஷ்மீர்னு ஒரு கடை. டிஸ்பிளே பார்த்தீங்களா, எல் ஷேப் டிஸ்பிளே. இப்போ ஃபோன்லாம் அப்படியே மடக்கிற மாதிரி வருது போல், அந்த மாதிரி டிஸ்பிளே போல் இருக்குது இதுலேயே. 4th ஃப்ளோரில் தாங்க ஃபுல்லாக எலக்ட்ரானிக் மார்க்கெட்டுங்க. ஃபுல்லுமே எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் தான். ஃபோன், மொபைல் ஃபோன்ஸ் ஆக்சசரிஸு, அப்புறம் இந்த கேமரா ஆக்சசரிஸு எல்லாமே இருக்குது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது. டிஸ்பிளேலாம் உடனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கெல்லாம் நான் கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குது ப்ரைஸு. ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்ஸும் இருக்குது, டூப்ளிகேட்ஸும் நிறையா இருக்குங்க. ஐஃபோனு எல்லாத்தோட டூப்ளிகேட்டும் கிடைக்குது இங்கே. ஏராளமாக இருக்குங்க கடை. ஃபோன் கடை தான் மெயின். மொபைல்ஸ் தான் நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது, ஆனால் கம்மி ரேட்லேயே இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக அதே தான் இருக்குது இங்கெல்லாம். 100கணக்கான கடைங்க இல்லைங்க, 1000கணக்கான கடைங்க இருக்குது. ஃபுல்லுலாம் கவர் பண்ணவே முடியாது. ஒரு ஃப்ளோரே ஃபுல்லாக பார்க்க முடியல. ஒரு ஃப்ளோருக்கே ஒரு நாள் வேணும் போல் இருக்குது. 8 ஃப்ளோரும் கம்ப்ளீட் பண்ணணுன்னா பார்த்துங்க. அப்போ நல்லா இருக்கு. வாவ், எல் ஷேப் டிஸ்பிளே இப்போ தெரியுது பாருங்கள் நல்லா. வெளியில் வந்தால் இங்கே ஒரு ஃபுட் மாலே இருக்குது, ஓப்பன் டைப்பில் நிறையா வச்சுருக்காங்க. எல்லாம் ஃப்ரூட்ஸு தான், எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு பேக்கு 100 பாட்ஸ். எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது. ஜூஸு, ஷ்ரிம்ஸ் பார்த்தீங்களா, இறால் எவ்வளோ பெருசு இருக்குது. சின்ன சின்ன இறால் இது. எல்லாம் சாப்பாடோடய வச்சுருக்காங்க. எல்லாம் நாட்டுக்கோழி முட்டை தான் போல இருக்குது, ப்ரௌனாக இருக்குது இங்கெல்லாம். இந்த எம்பிகே சென்டருக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கை வாக்னு ஒரு இடங்க. அப்படியே சென்டரில் அந்த ரோடுக்கு பெரிய 4 ரோடு பிரியிற இடங்க. மேலே ஆனால் நடந்து போகிற மாதிரி பண்ணிட்டாங்க அந்த ரவுண்டாக. இங்கே பாருங்கள், இந்த தெரியும் இதில் பார்த்தா இந்த ரவுண்டாக போட்டு அப்படியே ரவுண்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா லைட்டோட. 4 பக்கமும் கீழே நடக்க முடியாது, அதனால் மேலே அப்படியே இது பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது இந்த இடம். ஆனால் லைட்டிங்ஸ் தான் கம்மியாக இருக்குது, என்னன்னு தெரியல. எல்லாம் நிறையா அம்பர்லா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, நிறையா இருக்குது. ஆனால் லைட்ஸ் தான் கம்மியாக இருக்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு. நான் ஒவ்வொரு பக்கமாக காமிக்கிறேன். இருட்டாக இருக்குது இந்த பக்கம்லாம். டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. அப்படியே ட்ரெயின் போயிட்டுருக்கு, மெட்ரோ ட்ரெயினு. சயாம் டிஸ்கவரி. இது பார்த்தீங்கன்னா பேங்காக் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சென்டர். இங்கே இது கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கணும் போல இருக்கு.
நைட் டைமில் வந்துட்டோம். ஆனால் லைட்டிங்ஸே இல்லை, அதனால தான் ஒன்றும் அவ்வளோ கிளியராக இல்லை இங்கெல்லாம். இது பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படியே வச்சுருக்காங்க, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் மாதிரி ரவுண்டாக இருக்குது, பெருசாக இருக்குது. நைட் டைம்னால ஒன்றும் அந்தளவுக்கு கிளியராக தெரியல. இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு வண்டி இருக்குது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக நிற்கிது. அங்கே ஏதோ ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்கா, சயாம் ஸ்கோப். இந்த எம்விகே சென்டருக்கு மேலே பாருங்கள், எம்விகே டவர், அதெல்லாம் ஹோட்டல்ஸ் போல் இருக்குது. இந்த மால் வந்து இந்த 7-8 ஃப்ளோர் தான். இதில் அந்த பக்கம் இருக்கிறது இது ஹோட்டல் மாதிரி தெரியுது. இது சயாம் ஸ்டேஷனுங்க, இது பிடிஎஸ் ஸ்டேஷன், சயாம் ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய மால் இருக்குங்க, பெரிய ஷாப்பிங், சயாம் சென்டர். ஸ்டேஷனில் இருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கேன். வரேன், லைட்டிங்ஸ் நல்லா இருக்கு. இங்கேருந்து ஃபுல்லாக தெரியுது பாருங்கள், ஃப்ரண்ட் எலிவேஷன், சயாம் ஸ்கொயர். இதுதான் சயாம் பேரகான் ஹால், எல்லாமே இருக்குது இதில். ஆனால் ரோடெல்லாம் டிராஃபிக் ஓவராக இருக்குது. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரே டிராஃபிக்காக இருக்குது. வெளியிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க, கோயில் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சின்னதாக அப்படியே மினியேச்சர் செட்டு மாதிரி தெரியுதுங்களா? இங்கே ஒரு சின்னதாக இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே இங்கே பெருசாக இருக்குது. என்ன சாமி இதெல்லாம் நமக்கு தெரியல, இதை பற்றிலாம். இது சயாம் சென்டருங்க. இது அப்படியே போகலாம் உள்ள, சும்மா ஒரு சின்ன ரவுண்டு. எல்லாம் பிளாக் தீம் தான் போல இருக்கு, எல்லாம் பிளாக்கிஷாக இருக்கு, கருப்பாக இருக்கு எல்லாம். மேலெல்லாம் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டான லைட்ஸ் எல்லாம் செமையாக இருக்கு. இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பிட்ற ஐட்டம் தாங்க, ஃபுட் கோர்ட்டுங்க. ஏராளமான கடைங்க இருக்கு, எக்கச்சக்கமாக இருக்கு. ஸ்வீசன்ஸ், நிறையா இருக்கு. இது பாருங்கள், இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாம் பாட்டிலில் பண்ணி எவ்வளோ போட்டிருக்காங்க, 90 பாட்ஸ் தான். ஆல்மண்ட் சின்னமான் நிறைய இருக்குங்க சாக்லேட் ஃபேக்ட்ரியில். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஹேமர் சாக்லேட்டா, உடையாது போல் இருக்குது, எவ்வளோ பெரிய இதாக இருக்குது. இது வேலண்டைன், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிளாக் கரண்ட், வேலண்டைன், லெமோனி. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் க்யூவில் அங்கங்கே நிற்கிறாங்க பாருங்கள், ஃபுல்லாக க்யூ தான் நிற்கிது. இந்த மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே கிராஸாக, அது வந்து ஏறுறவங்களுக்கு இந்த 2 சைடும். சென்டரில் வந்து ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டிருக்காங்க, வெளியில் இறங்குறவங்க வெளியில் ஃபஸ்ட்டு இறங்கினவொடனே முடித்தவொடனே தான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2 பக்கமும் ஏறுற மாதிரி ஏறணும். கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இங்கெல்லாம்.